வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோஷாப்போட பேசிக்காக நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோஷாப் CS6 வந்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் பேசிக் தான். ஸோ எந்த ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிசியாக இருந்தாலும் சரி, 7ஆக இருந்தாலும் சரி, என்ன வச்சுருக்கீங்களோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த வருஷனாக இருந்தாலும் முதல்ல வந்து நீங்கள் போயிட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து ஃபைல், எடிட், இமேஜ் இதெல்லாம் இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தா டூல்ஸ் இருக்கும். ரைட் பக்கம் நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து லேயர்ஸ். இதுதான் வந்து நடுவில் இருக்கிறது ஸ்க்ரீன் இல்லையா, இதில் வந்து ஃபைலில் போய் நியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க, ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து கஸ்டம்ஸ் நம்ம சைஸ் வந்து எதுக்கு ஒர்க் பண்ண போகிறோங்கிறது வரிசையாக இருக்கும். நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு ஒர்க் பண்ணுறோமா, இல்லை மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணணுமா, வெப்புக்கு ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு டிஃபால்ட்டாக செட்டிங் இருக்கும். இல்லை நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கஸ்டம்ஸில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஃபிலிம் வீடியோஸ்னால் என்ன சைஸ் இருக்கும் நார்மலாக, உங்களுக்கு எந்த அதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் என்ன மாதிரி வேணும், ஒவ்வொன்றுக்குமே அவங்களே சைஸஸ் எல்லாம் வந்து ப்ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம். இல்லை நம்ம எதுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கான செலெக்ஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கஸ்டம்ஸ்க்கு போனோன்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம இதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஃப்ரேம் இதெல்லாம் வந்து 720x480 ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். பிக்சல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பிக்சல்ஸில் ஃபோட்டோஷாப்லாம் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோஸ்லாம் இன்ச்சஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எது ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. 72 வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. 300 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணுமோ உங்களுக்கு ரிசல்யூஷனோடது எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 72 வந்து எப்போதும் மினிமமாக இருக்க வேண்டியது. அது 200 ஃபோட்டோ பிரிண்டிங் 300 அது என்ன இதுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ஒரு வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். அடுத்து வந்து 6 பிட்டு, 8 பிட்டு, 12, 16 பிட், இது மாதிரி பிட்டர்ஸ் வந்து 8 பிட்லாம் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ நார்மலாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 8 பிட்டில் வச்சு நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது RGBயா, CMYKனா வந்து பிரிண்டிங் யூஸ் பண்ணுறது. அந்த இது நம்ம RGBயில் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறதுக்குலாம் RGBயில் ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு இல்லையா, அதில் லாக்கில் இருக்கும். அந்த லாக் என்ன அப்படின்னா, லாக்கில் இருந்தால் அது உங்களால் மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதிலே ஒர்க் பண்ணோன்னா நமக்கு பிரச்சனை. எப்போதுமே அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லேயராக நம்ம மாற்றிக்கங்க. முதல்ல வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ரெக்டாங்கிள், இதில் வந்து ரெக்டாங்கிள் வந்து ஷேப்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். இது லாக்கில் இருக்கு இல்லையா, அதை லேயராக மாற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்னாலும் புதுசாக நியூ லேயர்ஸில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்காக எரேஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அதே லேயரில் பண்ணாதீங்க. அதுக்கு பேர் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓப்பன் பண்ணியாச்சு. கலரை வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து கலரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ, அது கிரேடியன்ட் கலராக வேணுமா, அது வந்து கிரேடியன்ட் ஃபஸ்ட்டு இருக்குது. இல்லை நார்மலாக ஃபில் வந்து ரெட்டு. இங்கே நம்ம சைடில் லெஃப்ட்டில் கலரில் தெரியுது இல்லையா, ரெட்டும் பிளாக்கும், அந்த கலர் தான் வந்து ப்ரைமரி 4 கலராகவும் பேக்ரவுண்ட் கலராகவும் இருக்கும். நீங்கள் எதை இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபில் ஆகும். இல்லை நீங்கள் வந்து கிரேடியன்ட் கலர் வேணும்னா இந்த 2 கலரோட மிக்சிங் வரும். இல்லை நீங்கள் உள்ளேயே போய் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது முதல்ல வந்து இப்போ 2 இருக்கிற கலரை வந்து நான் உங்களுக்கு கிரேடியண்ட்டில் காட்டுறேன். ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு லேயரில் வந்து இதை வந்து நான் கட் பண்ணி மேலே கீழே நம்ம வைக்கணும் அப்படின்னு ஹிடன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. திருப்பி இன்னொரு லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு சைஸை வந்து இதை கட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். Ctrl D கொடுத்தீங்கன்னா இது டீசெலக்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பண்ணிவிட்டு அடுத்து வந்து திருப்பி வந்து இப்போ ரெக்டாங்கிள் அங்கே போட்டோம்ல, இப்போ சர்க்கிள் போட்டோம்னா இல்லை வேறு எதாவது கட் பண்ணணும், இதையே கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ திருப்பி வந்து நீங்கள் நியூ லேயரில் ஒர்க் பண்ணுங்கள். எப்போதுமே ஒவ்வொன்றையுமே நியூ லேயரில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் பேக்ரவுண்டில் பின்னாடி வர்ற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சர்க்கிள் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதே மாதிரி கிரேடியன்ட் ஃபில் பண்ணுவோம். கிரேடியன்ட் ஃபில் பண்ணி எப்படி பண்ணோம், அது ஃபில்லிங்கில் போய்ட்டு கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, நம்ம அதே டோனில் இருக்கிற வச்சே போட்டோன்னா இப்போ கிரேடியன்ட் ஃபில் வந்துருச்சு. இது வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால, லேயர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சர்க்கிள் முன்னாடி தெரியுது. இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இதே கீழே கொண்டு போட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள், ட்ராக் பண்ணி நான் கீழே போடுறேன். அப்போ அது பேக் சைடில் போயிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முதல்ல பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு லேயரில் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன ஹிடன் பண்ணிக்கலாம். அதை வந்து மறைச்சிட்டு திருப்பி ஒன்று புதுசாக பண்ணி என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்கணுமோ பேக்ரவுண்டில் பாருங்கள் எடுத்துகிட்டே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இதே வந்து உங்களுக்கு லாக்கில் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. லாக் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்டில் நமக்கு வந்து ஹிடன் பண்ணும். எதுவாக இருந்தாலும் லேயர் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் இது பேசிக்காக நம்ம என்ன வேணும் ஓப்பன் பண்ணுறது, லேயர் பற்றி கலர் ஃபில் பண்ணுறதை சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா டவுட்ஸையும் ஒவ்வொரு லெசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சேவ் பண்ண மறந்துடக்கூடாது. Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவஸ் பண்ணிக்கோங்க. ஃபைலை சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸையும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். என்னென்ன ஃபைலாக சேவ் பண்ணலான்னா உங்களுக்கு என்ன ஃபைல் வேணும்னா JPEG-ஆ, PNG-ஆ, PIF-ஆ, என்ன ஃபைலாக வேணும் உங்களுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.